வணக்கம். இது பன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இப்ப இந்த காணொளியில நாங்கள் பார்க்க இருக்கிறது கொழும்பு கோல்ட் பீஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரங்கள்ல மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பதற்காக கொழும்பு பகுதிகளில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த பகுதிகளில் விளையாடுவதற்கு மற்ற மற்ற இடங்கள் மாதிரி பெரிய நிலப்பரப்புகள் இருக்காது. அப்ப இந்த பகுதிகளில் பெரும்பாலும் இந்த கோல்பீஸ் பகுதியில தான் சிறுவர்களாக இருக்கட்டும் பெரியவர்கள் தங்களுடைய பொழுதுகளை கழிப்பதற்காக வருவார்கள். இந்த பகுதியில பாருங்க, பாதை எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்குது. இந்த எனக்கு பின்னுக்கு பாருங்க, இந்த பெரிய ஒரு கட்டிடம் அற்புதமா இருக்குது. இந்த கோல்பீஸ் தொடர்பான காணொலியாக இந்த காணொலியாமே இருக்கிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். கடற்கரையில் பாருங்க, நிறைய சிறுவர்கள் பட்டமேற்றி விளையாடி கொண்டிருக்கிறான். இஞ்சால பக்கத்தில் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா யோசிச்சு கொண்டு இருக்கிறார். தங்களுடைய மாலை நேர பொழுதை வயது போனவர்களாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய பொழுதுபோக்குக்காக இந்த இடத்தை பயன்படுத்தினான். நிறைய வாகனங்கள் இதில் நிற்கிது பாருங்க. எல்லாமே வாகனங்களை இதில் பார்க் பண்ணி இந்த இடத்துல தான் பொழுதை கழிச்சு கொண்டிருக்கணும். இந்த பகுதியில் விளையாடுவதற்கு இடங்கள் இருக்காது. இந்த கடற்கரையில் தான் மாலை நேரங்களில் சிறுவர்கள் விளையாடினோம். இந்த பக்கம் இரவில் இந்த பகுதி பார்வையிடுவதற்கு அற்புதமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொழுதுபட்டுச்சுன்னா முழுமையாக லைட்டாக அற்புதமாக பார்க்கவே இருக்குது. நாங்கள் இப்போ உள்ளே சென்று கடற்கரைக்கும் போய் கடற்கரையிலையும் இருக்கிற விடயங்களை பார்வையிடுவோம். சில கடைகளும் காணப்படுது பாருங்க. டீ குடிக்கலாம், பனி சாப்பிடலாம், கொத்து சாப்பிடலாம், ரைஸ் சாப்பிடலாம், எல்லாமே காணப்படுது. ஆனால் விலை தான் பார்த்தீங்களான்னு சொன்னால் வெளியே விட கொஞ்சம் விலை கூடவாக இருக்குது. ஆனால் ஓகே, டேஸ்ட்டாகவும் நல்ல அற்புதமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நாங்கள் நல்லா இருக்குது. கொத்து ரைஸ் உங்களுக்கு வேண்டிய உணவுகளை வேண்டி இதிலேயே நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரியான செட்டப் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு பாருங்க. பன் எல்லாம் இதில் காணப்படுது. அது தவிர கடற்கரையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிறுவர்கள் பட்டமேற்றி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் மட்டுமில்லாமல் பெரிய ஆக்களுமே பட்டமேற்றினோம். வெளிநாட்டில் இருந்து வந்த ஆக்கள் கூட இதில் பட்டமேற்றி கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கும். மேலே முழுமையாக பட்டங்கள் பறந்து கொண்டிருக்கு பாருங்க. இதில் பட்டம் விற்கிற ஆக்களும் பட்டம் விற்று கொண்டிருக்கணும். எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ போய் பார்வையிடுவோம். கடற்கரை சைட்டுக்கு போய் கடற்கரையையும் அதில் பார்வையிடுவோம். அது தவிர சுவாரஸ்யமானது காதல் ஜோடிகள் இதில் நிறைய காதல் ஜோடிகள் இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் இதில் பாருங்க, வெளிநாட்டில் இருந்து வந்த 2 பேர் 3 பேர், அதாவது தாய் தகப்பன் பிள்ளைகள் என்று பட்டமேற்றி கொண்டிருக்கணும். இங்கால காதல் ஜோடிகளும் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வந்தாக்கள் வாக்கிங்கும் போகிறதுக்கும் இந்த பகுதிகளை பயன்படுத்தினோம். பார்க்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி கடற்கரையை அற்புதமாக இருக்குது பார்க்கிய ஸ்வா. அவதானத்துடன் இருக்கவும் கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பகுதிகளில் குளிக்கிறது ஆபத்து சொல்லி போட் போட்டு எச்சரிச்சிருக்கணும். நல்ல பெரிய கடலாக இருக்கிறதுனால தாழ்ப்பமாக இருக்கும், இழுத்து கொண்டு போயிடும். பின்னுக்கு பாருங்க, இந்த கட்டடம் ஒப்படி லைட் போட்டு அற்புதமாக இருக்குண்டா. பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இடவு பகுதியில் தான் இந்த பகுதிகள் மிக மிக அழகாக இருக்கும். முழுமையாக லைட்டுகள் போடப்பட்டு அற்புதமாக இருக்கும். இந்த பகுதியில் நைட் பயணம் செய்வீங்களா இருந்தால் பார்க்கவே நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்து கொழும்பு காணொலிகள் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.